தமிழ் பேசும் அனைத்து நலவுகளுக்கும் வணக்கம். ஸோ இன்றைய தமிழ் டெக் செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்ட் கடந்த வாரம் நிறைய பேர் பாராட்டுகள் சொல்லியிருந்தீங்க, மிக பெரிய நன்றிகள். இது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான். அண்ட் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி Z Fold 8 இப்போ இதில் ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுது. அதில் ஃபர்ஸ்ட் முக்கியமான மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீஸ் மோஸ்ட்லி விசிபிளாக இருக்காது அப்படின்றத போல் ஒரு லீக் வந்து சொல்லியிருக்காங்க. ஐஸ் யூனிவர்ஸ்லேருந்து ஒரு ட்வீட் வந்து பார்த்தோமோ அந்த மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா OPPO Find N6 எப்படி வந்து நமக்கு மினிமலான ஒரு க்ரீஸ் இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கூட என்னடா மற்ற விஷயங்கள்னு பார்க்கும்போது நமக்கு அந்த ஃப்ளிப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது இப்போ வரைக்கும் தான் அந்த மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் வரும்போது நம்ம Huaweiல பார்த்தோம், எஸ் இப்படி திறக்கிற மாதிரி, இல்லை இப்படி திறக்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்து அந்த டிசைனை மாற்ற போகிறதா ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. இது கூடவே நமக்கு வந்து அல்ட்ரா வைட் அப்படின்ற பேரில் இன்னொரு ஃபோல்டும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆப்பிள்லேயும் வரப்போகுது, சாம்சங்லேயும் அதே ஃபார்ம் ஃபேக்டரில் நல்லா பெருசாக இவ்வளோ பெருசு. நம்ம அந்த முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன டைரி மாதிரி ஒன்று வைப்பாங்க இல்லையா, பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு, அந்த டைரி மாதிரி ஒரு ஃபோன் வந்து வரும் அப்படின்றத போல் எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஷாமிலிருந்து ஷாமி 17T மற்றும் 17T Pro இது ரெண்டுத்தையும் வந்து இப்போ சைனாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அண்ட் 17T வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்தியாவிலையும் லான்ச் ஆகிடும்ன்றத போல் சொல்லிட்டு இருக்காங்க. ஜூன் 1 வீக்கில் வந்து லான்ச் இருக்க போகுது. ஓகே, ஆனால் நமக்கு வருமானு தெரில. நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் ரெட்மியை அதில் இருக்கிற கான்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து நமக்கு எதுவுமே பெருசாக வர்றதில்லை. அதனால தான் டிவிஸ் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வர்றதில்லை. பட் ஹோப்ஃபுல்லி நான் ட்ரை பண்ணுறேன். உருப்படியாக நல்ல ஒரு ஃபோனாக இருந்ததுன்னா வாங்கி கூட உங்களுக்காக கவர் பண்ணுறேன். சரி, இந்த ஷாமி 17T பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ், Dimensity 8500 அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர், மற்றபடி 2 50 மேப்ஸ்க்கான கேமரா, ஒன்று மெயின், இன்னொன்று பெரிஸ்கோப் லென்ஸ், அண்ட் 12 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் இருக்க போது 32 மேப்ஸ்க்கான ஃப்ரண்ட் கேமராவும் இருக்குது. அந்த 6500 mAhக்கான பேட்டரி அப்படின்றது போல் ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் வந்து கவர் ஆகுது. பட் ப்ரைஸிங் என்ன இந்தியாவில் வரப்போகுதுன்றதை பொறுத்து தான் இதோடைய முக்கியமான மேட்டரே இருக்க போகுது. அண்ட் 17T Pro அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Dimensity 9500 சொல்லக்கூடிய ஒரு நல்ல ப்ராசரோட வந்து கொடுத்துருக்காங்க. 7000 mAhக்கான பேட்டரி, 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அண்ட் 50 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட அது வருது. அது ப்ரோன்றதுனால. ஸோ இன்றைக்கான முக்கியமான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் லாஸ்ட் டைம் கூட MrTTயில் கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ இந்த ரேமு இந்த மெமரியோட காஸ்ட்லாம் ஏதாச்சும் இறங்குமா, வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், சைனீஸ் கம்பெனிஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்ததுன்னா ப்ரைஸிங் மேபி வந்து சீக்கிரமாக வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா லாஸ்ட் நியூஸில். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கான டேட்டா வந்து நமக்கு கவுண்டர் பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா CXMT அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியுடைய க்ரோத் அப்படின்றது பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் இயர் ஆன் இயர்னு பார்க்கும்போது 3%லேருந்து 8% இருக்குது. நம்பர் வைஸாக பார்த்தீங்கன்னா கம்மி, பட் க்ரோத் வைஸாக பார்த்தா நமக்கு 700%க்கான க்ரோத் வந்து இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி மைக்ரான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா SK Hynix அண்ட் சாம்சங், இவங்க 2 பேர் தான் வந்து இப்போ ஆட்டி படைக்கிறாங்க இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அண்ட் இந்த கம்பெனி, இந்த CXMTன்னு சொல்லக்கூடிய கம்பெனி சீக்கிரமாக வந்து IPOலையும் வரப்போதாக சொல்லிட்டு இருக்காங்க சைனீஸ் மார்க்கெட்டில். ப்ளஸ் இவங்களும் YMTCன்னு சொல்லக்கூடிய கம்பெனியும் வந்து யூஎஸில் என்ன பண்ணியிருந்தாங்க, தடை விதிச்சிருந்தாங்க. இப்போ அதை தான் ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். ஸோ ஃப்ளாஷ் மெமரிஸ் எல்லாம் இந்த YMTCன்னு சொல்லக்கூடிய கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க. ஸோ போக போக நம்ம நிறைய லேப்டாப்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் மேனுஃபேக்சரிங் கிட்ட வரக்கூடிய ரேம்ஸ் அண்ட் மெமரிஸை தான் வந்து சீக்கிரமாக வந்து பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்பிளுடைய அடுத்த ஈவெண்ட் இப்போ வரப்போகுது இல்லைங்களா, ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து இருக்க போகுது WWDC. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிரியோட ஒரு செப்பரேட்டான ஒரு ஆப் வந்து இருக்கும் அப்படின்றத போல சொல்லிட்டுருக்காங்க. எப்படி நம்ம ஜெமினை அண்ட் ChatGPT, பெர்ப்ளெக்சிட்டி, இல்லாட்டி கிளாட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தனியாக ஒரு டெடிகேட் ஆப்பாக இருக்கும். அதில் பலவிதமான விஷயங்கள் வந்து பண்ண போகிறதா, அது சிரி வந்து கேப்பபிளாக இருக்குன்றது போல் ஒரு லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. ப்ளஸ் ஒரு டெடிகேட்டட் ஆப்பாக இருக்கிற மாதிரி டெடிகேட்டாக ஒரு வெப்சைட்டும் வந்து சிரிக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும், ChatGPT வெப்சைட் மாதிரி இது வந்து இருக்கும் அப்படின்றத போல் ஒரு லீக் வந்துருக்கு. அது உண்மையானு தெரியல, பட் இது லீக்ஸ் தான் இப்போதைக்கு. ஓகேங்களா, கூடவே இந்த சிரியோட இன்டெகிரேஷன் அப்படின்றது உங்களுக்கு பல்வேறு விதமான சிஸ்டம் ஆப்ஸ்லேயே வந்து பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு கேமராலே சிரியோட அப்டேட் வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் நம்ம கேமராவை யூஸ் பண்ணும்போது சிரி எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரியும் இன்னும் நிறைய விதமான இன்ட்யூட்டிவான விஷயங்கள் வந்து கொண்டு வரப்போறதா சொல்கிறாங்க. ஸோ ஆப்பிள் ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா ஃப்ளாட்டாலாம் பண்ண மாட்டாங்க, லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் புது திங்கிங்கெல்லாம் வருவாங்க. அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக அவங்கள பாராட்டணும். ஸோ இதில் என்ன கொண்டு வராங்கன்றதை எதிர்பார்த்து நானும் காத்திருக்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட காத்திருக்கும் போது ஸ்னாப்ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மேக் கூட போட்டி போட முடியாமல் எக்ஸ் எலிட் சிப் செட்லாம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அதுவுமே பெருசாக வந்து ஓடல. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது பெருசாக அந்த அளவுக்கு இல்லை. அதனால தான் நம்ம சேனலில் அதோடைய வீடியோவே இருக்காது, ஒன்றுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான். ஏன்னா இன்னுமே பயங்கரமான டெவலப்மெண்ட் தேவைப்படுது. மேக் வந்து இங்கே இருக்குன்னா இவங்க இன்னும் இங்கே தான் இருக்கிறாங்க. விண்டோஸில் காம்படிஷனுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அதே சமயத்தில் ஸ்னாப்ட்ராகன் C சீரிஸ் குவால்காம்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய லேப்டாப்ஸில் வந்து இருக்க போகிறதா வந்து இப்போதைக்கு வந்து தகவல் வந்துருக்கு. இந்த 30,000 ரூபாய் செக்மெண்ட்லாம் இது இருக்கும், இன்டெகிரேட்டட் NPOட வந்து இருக்கும்ன்றது போல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விண்டோஸ் வித்
பேஸ்ட் ஆர்கிடெக்சர் வரக்கூடிய ப்ராசஸர் எந்த அளவுக்கு ஆப்டிமைசேஷன் இன்னும் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது மேக்புக் நியோ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் நல்லாவே ஓடிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே கிடையாது. பட் சேல்ஸ் ஓரளவுக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் நல்லாவே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதன் காரணமாக இதெல்லாம் பிளான் பண்ணுறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினை அந்த ஏஐயோட இன்டெகிரேஷன் கூகுளில் எல்லா இடத்துலையுமே வந்து புஷ் பண்ண வச்சுட்டாங்க. அந்த ஐஓஐ வந்துட்டு அதான் சொல்லியிருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே ஏஐ அண்ட் கூகுள்ன்ற கம்பெனி நமக்கு பரிச்சயமானது அந்த சர்ச் இன்ஜின் தான். அதுவும் ரொம்ப சிம்பிளாக ஒயிட் கலர் நடுவில் மட்டும் சர்ச் பார். அதுதான் அவங்களோட மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. யாஹூவெல்லாம் தூக்கி முருங்கினதுக்கான காரணம் அதுதான். ஆனால் அதுலேயே கம்ப்ளீட்டாக ஏஐயை வச்சு ஓவராக புஷ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறைய பேக்லாஷஸ் வந்துட்டு இருக்கு. அதனால் மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா DuckDuckGo பக்கம் போயிட்டாங்களாம். அண்ட் இது அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட DuckDuckGoக்கு 30% வந்து அவங்களுடைய யூசர் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க DuckDuckGoல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த பர்டிகுலர் சர்ச் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சமயத்தில்? அடுத்ததாக மெட்டா ப்ளஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். வாட்ஸ்அப் ப்ளஸ் தானே ப்ரோ சொன்னீங்க, இதே நான் மெட்டா ப்ளஸ்ன்னு கேட்குறீங்களா? மெட்டா கம்பெனியில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் 3 இருக்கா? 3த்தையுமே ப்ளஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், காசை கொடுத்தா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தருவோம். அதுதான் காமனாக இருக்கிற விஷயம். ஸோ இந்தியாவில் ரெட்மி டர்போ 5ன்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஜூன் 18ஆம் தேதி லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இப்போ ஒரு சில தகவல் வந்திருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 17 சீரிஸ் லான்ச் ஆகிறதுக்கான அதே டைம்லைனில் இது ஒரு எக்ஸ்ட்ரா டிவைஸாக வந்து லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ரெட்மி டர்போ 5லையாச்சும் ஒரு கம்பேக் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து நம்ம நேற்று போட்ட ரெட்மி வீடியோ இன்னும் பார்க்கலன்னா ரெட்மி இது பாருங்கள். உண்மையாகவே ஒரு செம்ம சூப்பரான ஒரு ஃபோன் தான். ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்காங்க, பட் நம்ம தெளிவாக போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரீசெண்டாக ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, OnePlus Nord 6 உடைய ப்ரைஸிங் ஏறிக்கிட்டே இருக்குது ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ப்ரைஸிங் நம்ம வாங்கி வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா 38-39,000 வந்து வாங்கியிருந்தேன். இப்போ ப்ரைஸிங் 43,000 இருக்குது. 4,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4,000 இன்க்ரீஸ் ஆனாலுமே இன்றைக்கி தேதியில் புது ஸ்மார்ட் ஃபோனாக நீங்கள் பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் அது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆர் எல்ஸ் இஃப் யூ கேன் வெயிட், இல்லாட்டி உங்களுடைய ஒரு பழைய ஸ்மார்ட் ஃபோன் உங்களால் வாங்கிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஜென்ரேஷன் பழைய ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக கிடைக்கும் போது வாங்கிக்கோங்க. தட்ஸ் வே பெட்டர். நான் ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருப்போம், பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி தேதியில் அவைலபிள் இருக்கக்கூடியது. ஒவ்வொரு பட்ஜெட்டு நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். அண்ட் இந்த ஆஃபர் வரும்போது கூட வீடியோ போட்டிருந்தோம், அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்த நியூஸ்க்கு முன்பாக ஆஸ்க் MrTT பற்றி பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யுனைட், நல்ல ஒரு ஒற்றுமை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் கண்டினியூ திஸ் சீரீஸ். ஐ எம் ஓஜி சப்ஸ்கிரைபர். ஐ எம் வியூவிங் த செக்மெண்ட் சின்ஸ் 2019. ரொம்ப பெரிய நன்றிகள். நீங்கள்லாம் பார்க்குறதுனால தான் என்னால் தொடர்ந்து இதை வந்து பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப்பெல்லாம் பெருசாக வந்து கிடையாது, பட் எஃபர்ட் மட்டும் ஜாஸ்தி இருக்கும் இந்த வீடியோஸ்க்கெல்லாம். ஸோ அதை சொல்லியிருக்காரு, த இன்ஃபர்மேஷன் இஸ் த வேர்ல்டு வேர் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ட்ராமா கெட்ஸ் த ஸ்பாட்லைட். எஸ், என்டர்டெயின்மெண்ட் இல்லாட்டி ட்ராமா தான் இப்போ ரொம்ப முக்கியம். அதை தேடி பண்ணுறவங்களுக்கு நல்ல வியூஸ் போகுது. பட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்கேயாச்சும் கிடைக்காதான்னு சொல்லி நான் ஏங்கின நாட்கள் இருக்குது. அந்த மாதிரி இயங்கக்கூடியவங்களுக்கு, அந்த மாதிரி வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுன்றதுனால தான் நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறமா இதை ஸ்டாப் பண்ணலாமா என்ன இதெல்லாம் உங்ககிட்டே கூட கேட்டிருந்தோம். பட் இருந்தாலும் இதை ரசித்து இதற்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களும் இருக்கீங்கன்ற காரணத்தினால இதை தொடர்ந்து வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த தமிழ் டெக் நியூஸ் கண்டினியூ ஆகணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பலாம் வேணாங்க, ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் பிடிச்சிருக்கு பிடிக்கல வாட் எவர் இட் இஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரிவிக்கலாம். அண்ட் கார்த்திக் கேட்டிருந்தாரு, ஏர்டெல் ப்ரையாரிட்டி போஸ்ட்பெய்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ப்ளஸ் மைனஸ் நெக்ஸ்ட் ஜியோவும் அதை பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு. இஃப் இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ ஒன்றும் பார்க்கலன்னா ஐ பட்டனில் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்டு அசோக் என்ன கேட்டிருக்காருன்னா, எல்லாருமே பிரேவ் ப்ரௌசரை யூடியூப்பில் யூஸ் பண்ணால் யூடியூப் அவங்க ஆட் ரெவென்யூ எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. பிரேவ் ப்ரௌசர், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லைன்னா ஆட் ரெவென்யூ வராது, யூடியூப்புக்கும் வராது, எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கும் வராது. ஆனால் யூடியூப் அதாவது ஒரு என்னென்னா, இப்போ நிறைய பேர் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி அவனை முடிவு பண்ணுறாங்கன்னா, ஓவராக புஷ் பண்ணும்போது தான் எப்போ இந்த டார்ச்சர் வேணான்னு சொல்லி யோசிக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. என்னென்னா இப்போ அந்தளவுக்கு ட்ராமா ஃபுல்லாக எல்லாம் வருதுன்ற பட்சத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டும் போட்டு தள்ளுறாங்க. அதாவது வந்து அன்றொரு காலம் நன்றாக இருந்தது அப்படின்றது போல் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ யூடியூப் அதே மாதிரி இருந்தால் இட் வுட் பி பெட்டர் ஃபார் எவ்ரி ஒன், இல்லைங்களா? ஆனால் இல்லையே, அதெல்லாம் கோல்டன் பீரியட், பாசிட்டிவ் பீரியட் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஏஐ கம்பெனியாக உருவெடுத்திருக்கக்கூடியது யாருன்னா ஆந்த்ரோபிக். எஸ், கிளாடுடைய பேரண்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க தான். ஓப்பன் ஏஐயை விட இவங்க வந்து இப்போ வேல்யூவேஷனில் பெருசாயிட்டாங்க. ஓப்பன் ஏஐ என்ன பண்ண போகிறாங்கன்றது இனிமேட்டு தான் வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும்.
அண்ட் இன்றைய அடிங்கப்பா நியூஸில் முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது முன்னாடி நாள் நீங்கள் சண்டே மேட்ச் பார்க்கும்போது இன்றைக்கி யார் வின் பண்ணுவாங்கன்றது சொல்லுங்கள். ஆர்சிபியா இல்லை ஜிடியா, உங்களுடைய சப்போர்ட் யாருக்குன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன்று. அண்ட் விராட் கோலி ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு கிளாஸ் ஒன்று போட்டுட்டு கூலர்ஸ் ஒன்று போட்டுட்டு அப்படியே பேட்டிங்லாம் ஆடுவார் பார்த்தீங்களா, அப்படியே கேமராலாம் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ கூடலாம் பேசினே வந்து பண்ணுவார். ஓகே, ஸோ அந்த கம்பெனி அதாவது வந்து மெட்டா கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி வந்த அந்த கிளாஸ் தான் அது. அந்த மாதிரியான எந்த ஒரு ஏஐ சம்மந்தப்பட்டதோ இல்லை கேமரா இருக்கக்கூடிய கிளாஸஸை வந்து இந்த சன் கிளாஸஸை வந்து நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே ஸ்டேடியம்குள்ளேயே வந்து போட்டுட்டு வரக்கூடாதுன்றது போல் பிசிசிஐ வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு தொடர்ந்து நம்ம கலாய்ச்சிட்டே இருந்தோம், என்னடா ட்ரம்ப் மொபைல்ன்றீங்கன்னு சொல்லிட்டு காசையும் வாங்கிட்டீங்க, டேட்டாவை லீக் பண்ணிட்டீங்க, ஃபோன் வருமா இல்லையான்னு தெரியல, பழைய ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம நியூஸில் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஃபோன் டெலிவரி ஆகிடுச்சாங்க. எஸ், பாவி என்னால் என்னையே நம்ப முடியல, நான் கொடுத்த காசுக்கு எனக்கு ஃபோன் டெலிவரி ஆகிடுச்சுன்னு சொல்லி ஒருத்தர் ட்வீட் வந்து போட்டிருந்தாரு, கின் நெல்சன் அப்படின்ற பேரில். ஆனால் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அந்த வீடியோக்கு அது அந்த போஸ்ட்டுக்கு கீழேயே நம்ம ஜெரி ரிக்ஸ் எவ்ரிதிங் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பா நல்லா இருக்குது, நீ வீடியோ முடிச்சுட்டு உன்னோட வேலையை முடிச்சுட்டு நீ எனக்கு ஃபோனை தரியா அப்படின்றத போல் கேட்டிருக்காரு. ஆனால் இவர் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் பிரித்து மேய்ஞ்சிடுவார். அண்டு அது அத்தன்டிக்காக உண்மையாகவே வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கு சம்மந்தப்படுற மாதிரி தான் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இவர் பண்ணுவார். இந்த ஃபோனை வந்தால் தான் தெரியும் ட்ரம்ப் என்ன பண்ண போகிறார் இவருன்னு சொல்லிட்டு லெட்ஸ் சி. ஸோ ஐஃபோன் 18 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 17 வந்து 18 மேப்ஸ்க்கான கேமரா பார்த்துருந்தோம். அது என்ன 18 சொல்கிறீங்க, தெளிவாக சொல்லுங்கள். சென்டர் ஸ்டேஜ் கேமரானா அது? சென்டர் ஸ்டேஜ் கேமரா அதை வந்து இப்போ 24 மாற்ற போகிறாங்க, 24 மேப்ஸ்லாம் மாற்ற போகிறாங்க. அதுக்கே இந்த குதிக்கிறான். ஓப்போவில் 100 மேப்ஸுக்கான ஸ்கொயர் ஷேப்டு கேமராவை செல்ஃபியில் கொண்டு வர போகிறாங்க. நீங்களாம் எங்கே பண்ண போகிறீங்களோ தெரில. இப்போ அங்கே ஒரு மரம் இருக்குது பாரு, போ. இல்லை நாங்களும் கொண்டு வருவோம். அதுவும் சாம்சங் சென்சர் அவங்ககிட்ட தான் வாங்க போகிறீங்க. அதே போல் மேக்புக் அல்ட்ரா சீக்கிரமாகவே லான்ச் ஆக போதா சொல்கிறாங்க. இது WWDCயில் வருமா இல்லை அதுக்கப்புறம் வருமா? அது வராது. அது எப்படி டச் ஸ்க்ரீனு டைனமிக் ஐலாண்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அவன் டச் ஸ்க்ரீன் கொண்டு வர மாட்டான். தெரியும்னு சொல்கிறது அவங்க வேறு ஏதாச்சும் நினச்சிக்க போகிறாங்க. கொண்டு வர மாட்டான்னு தெரியும்னு சொல்ல வர அதானே. அப்படியெல்லாம் லீக்ஸ் எப்படிப்பா இவ்வளோ மனசாட்சி எல்லாம் இப்படிலாம் லீக் பண்ணுறீங்க? அதுதான் ஐஃபோன் 20ன்றீங்க, ஐஃபோன் 26ன்றீங்க. நீங்கள் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் கொட்டிடுறாங்களாட்டங்குது. இப்போ நான் ஒன்று சொல்லிடுறேன், ஐஃபோன் வந்து 20,000 ரூபாய்க்கு ஒரு ஐஃபோன் புது ஐஃபோனை கொண்டு வர போகிறாங்களாம் 16 GB ரேமோட அப்படின்னு சொல்லி. இதுவும் லீக்ஸ் அப்படின்னு நம்ம ட்வீட்டை போடுவோம், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்படி தான் இதெல்லாம் பரப்பி விட்றாங்க போல். இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சோஷியல் மீடியாவிலே நடக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களை பற்றி நம்ம அந்த சோஷியல் மீடியாவுக்கு ஃப்ரண்ட் எண்டில் எங்களை மாதிரி ஆட்களை பார்க்குறீங்க, பட் பேக் எண்டில் நடக்குதுன்றதை பற்றி நம்ம ஒரு அழகான ஒரு பாட்காஸ்ட் இப்போ நாங்கள் தமிழ் செல்வன் சேனலில் லைவ் பண்ணியிருக்கேன், TS Square பாட்காஸ்ட்டில். இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஐ பட்டனில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ப்ரொமோஷன் அதிகமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம போட்ட வீடியோக்கு நம்ம தான் வாயை திறந்து சொல்லணும், மற்றவங்களுக்கே கூறாங்க, நம்மளுக்காச்சும் சொல்லாமே. ஸோ அடுத்தது 3 சுடு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, OnePlus Pad Mini அப்படின்றது ஒரு காம்பாக்டான ஒரு சைஸில் ஒரு டேப்லெட்டை வந்து OnePlus லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் ஒரு மிகப்பெரிய கெட்ட செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, LGயும் டிவி மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆக போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. எஸ், இது தகவல்னா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். ஏன்னா சோனி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா TCL கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி 51% ஆஃப் ஸ்டேக் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு மைனர் பார்ட்னர் மாட்டாங்க. இப்போ இவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா LG வந்து ஐசென்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ண போதா சொல்கிறாங்க, சைனீஸ் பிராண்ட்ஸ் கிட்ட. ஸோ எல்லாமே வந்து இப்போ சைனீஸ் பிராண்ட்ஸுடைய ஆதிக்கமாக தான் இருக்க போது. டிவி செக்மெண்ட்டில் என்ன ஆக போகுதுன்னு தெரில. அண்ட் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 200 ரூபாய்க்கு உங்களுக்கு ஓடிடியை நாங்கள் இலவசமாக தரோம் அப்படின்றத போல் ஒரு பிளான்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் ஒரு விஷயத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் டிவிலேயோ இல்லை மற்ற இடத்துல பார்க்குற மாதிரி இருந்தால், பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருந்தால் அது மோஸ்ட்லி வந்து சப்போர்ட் பண்ணாது. ஃபோன்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு சில ஓடிடி ஆப்ஸுடைய சப்போர்ட் வந்து இருக்குது. அதெல்லாம் என்ன எதுன்றது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வேணுமே வேணாமல் முடிவு பண்ணுங்கள். இது ஒன்றா. ப்ளஸ் இன்னொரு சைடில் ஜியோ 1 இயர்க்கான பிளானை இப்போ நாங்கள் கம்மியாக தரோம்னு சொல்லி டெலகிராம்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து பரவிட்டு இருக்கு. நிறைய பேர் கிளிக் பண்ணி வேறு ரீசார்ஜ் எல்லாம் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா 3000 ரூபாய் பிளான் எவனோ 390 ரூபாய்க்கு தரமாட்டான். 1 இயர் பிளான்றது ஆஃபர் கிஃபர் எதுவுமே வந்து கிடையாது. மின்னியும் அதே மாதிரி தான் நிறைய ஸ்கேம்ஸ் போகும். இப்போ இது மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்குது. இது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தை பற்றியாச்சும் உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாருமே அந்த மாதிரி ஆன்லைனில் பார்க்கும்போது ஒரு ரேண்டமான வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஓகே ஜியோ தான் சொல்கிறாங்க, ஏன்னா ஏஏ இப்போ நம்புற மாதிரி வந்துருச்சு, அப்போ எடிட் பண்ணுறதா கஷ்டம், அதை நம்பி நிறைய பேர் வந்து காசெல்லாம் போடுறாங்க. யூபிஐக்கு டேரெக்டாக போயிடுது, 300 ரூபாய் 400 ரூபாய் தானே சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணிடுறாங்க. தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாதீங்க. இந்த தமிழ் டெக் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வாழ்த்துக்கள் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.